சாய்க்கு குட் மார்னிங் சொல்ல விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கும் புது அனுபவமாக இருக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். காலையில் 4 மணிக்கெலாம் நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். 4 மணிக்கு சரியாக மணி அடிப்பாங்க, அது பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ மணி 3:55 ஆகுது. 4 மணிக்கு மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணிக்கு ராட்டி எடுத்து கொடுப்பாங்க. அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. சரியாக 4 மணிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே 4 ஆகுது, இன்னும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ இருக்குது. மணி அடிப்பாங்க இனிமேல் தான். இதோ இந்த மணி தான் அடிப்பாங்க. உட்காந்துருக்காரு கீழே. கரெக்டாக 4 மணி ஆக போகுது. சாய் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சாய் மணி அடித்து எழுப்பி விடுவாங்க. கரெக்டாக அவர் எழுந்திரிக்கிற டைமில் நம்ம இங்கே வந்துட்டோம். சாய் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கரெக்டாக மணி அடிக்கும் போது இவங்களும் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு இவங்களும் கத்தி சாயை எழுப்பி விடுவாங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் இன்றைக்கி சாயை எழுப்பி விட போகிறோம். ஃபஸ்ட்டு சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனதுக்கப்புறம் மணி அடிப்பாங்க. பாருங்கள், கரெக்டாக ஒருத்தர் எந்திரிச்சிட்டாரு பாருங்கள். ரெடி ஆகிட்டாரு. இவங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிஸ்கட் கொடுப்போம். பிஸ்கட் சாப்பிட மாட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. புதுசாக ஒருத்தர் உள்ளுக்குள்ளே போகிறாரு. ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு பிஸ்கட்டை. இன்னொருத்தர் யோசிச்சுட்டு இருக்காரு சாப்பிடலாமா வேணாமான்னு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருப்பா அவரும். இவரும் அசந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. சரி, இவருக்கு பிஸ்கட்டை கொடுத்துருவோம் நம்ம. இவர் தான் நல்லா பசியில் இருக்காரு. இவர் கொடுத்துருவோம். இந்த அண்ணன் ரொம்ப கோவக்காரராக இருக்காரு. பக்கத்தில் போக பயமாக இருக்குது. சாப்பிட்ருங்கண்ணா, கோச்சிக்காமல் சாப்பிட்ருங்கண்ணா, தூக்கி போட்டேன்னு கோவப்படாதீங்கண்ணா. இவங்க இன்னும் தூக்க கலக்கத்திலே தான் இருக்காங்க. கோவக்கார அண்ணன் சாப்பிட்டுட்டாரு. இங்கே ஒருத்தர் இருக்கார், இவருக்கு கொடுப்போம். நேற்று வரும்போது ஒருத்தர் தான் இருந்தாங்க, அதனால் ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி 4 பேர் வந்துட்டாங்க.
இவர் கொஞ்சம் கோவமாக இருக்கார். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். அங்கே பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. வேற யாரும் அவர் கூட அங்கே இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. பாருங்க, பாப்பா எந்திரிச்சிட்டாரு. ஸ்க்ரீனை எடுக்க போகிறாங்க. வாங்க நம்ம முதல்ல சாய்க்கு வந்து குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங் சாய். பாபா தூங்கிட்டு இருந்தாங்க, பாபா எந்திரிச்சிட்டாங்க. இப்போ பாபா எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம தான் பார்க்குறோம். குட் மார்னிங் சாய். குட் மார்னிங் சாய்க்கு எல்லோரும் குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங் சொல்லிட்டிங்களா? சரி, நம்ம துணிக்கு போயிட்டு ராட்டிலாம் எடுத்து கொடுப்போமா? சர்வீஸ் பண்ணுவோமா? சரி வாங்க, இப்போ நம்ம போயிட்டு துணிக்கு போயிட்டு அந்த ராட்டிலாம் எடுத்து கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு போய் பார்ப்போம். நம்ம ஒரு தேங்காய் வாங்கிட்டு துணிக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா? இந்த பக்கெட் போகுது பாருங்களேன். இந்த பக்கெட்டில் தான் நம்ம வந்து ராட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் கொடுத்துருவோமா உள்ளுக்குள்ளே? தேங்காய் வாங்கிட்டு போய் கொடுப்போமா? அண்ணா, கோகோனட் அண்ணா, வீடியோ அண்ணா, வீடியோ நம்ம எல்லாருக்காகவும் தேங்காய் கொண்டு போயிட்டு துணிக்கு கொடுக்க போகிறோம். ஓம் சாய்ராம். தேவையான கட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வீடியோ யாராவது எடுக்க சொல்ல முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். வீடியோ யாராவது எடுத்தாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைனா நம்ம மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். हा पण काही गर्दी नाही साहेब, हत्ती भेटेल तुम्हाला. काय परेशान काम झालं, आमच्या कामात सोडण्याचा हातात धरला. कोण आमच्या मागं तेवढेच काम आहे. करा की देखा. ओम साईराम, जय साईराम.
அங்கே பாருங்க, துணியிலேருந்து எப்படி புகை வருது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? துணியிலேருந்து புகை வருது. இருங்க, பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பக்கத்தில் போய் காமிக்கிறேன், நல்லா தெரியும். இங்கே பாருங்க, நம்ம கொண்டுட்டு போன ராட்டியெல்லாம் போட்டுட்டாங்க போல உள்ளுக்குள்ள. நம்ம தேங்காவும் கொடுத்துருக்கோம், அந்த தேங்காவும் சேர்ந்து இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. நம்மளோட கர்மா எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல? விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். ஓம் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.